அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் மேஷமாகி, சரிங்களா, மேஷ லக்னமாகி அந்த மேஷ லக்னத்துல சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரி செயல் உள்ளவராக இருப்பார், எந்த மாதிரி பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இப்போ பொதுவா ஒரு விதி என்னன்னா, லக்னத்துல சுபகரங்கள் இருந்தால், இந்த இயற்கை சுபகரங்கள், குரு, சுக்கிரன், வளர்வரை சந்திரன், தனித்த புதன், இவங்கெல்லாம் இயற்கை சுபகரங்கள் இல்லைங்களா? இந்த இயற்கை சுபகரங்கள் லக்னத்தில் இருந்தா அந்த ஜாதகர் நல்ல குணம் உள்ளவராகவும், இயற்கை அசுபர்கள் செவ்வாய், சனி பகவான், சூரிய பகவான் இவங்கெல்லாம் லக்னத்தில் இருந்தா அந்த ஜாதகருடைய குணத்துல குறையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்களா? இயற்கை சுபகரங்கள் லக்னத்தில் இருந்தால் நல்ல குணத்தையும், அசுபகரங்கள் இருந்தால் குணத்தில் குறைபாடுகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்களா? அதே மாதிரி இயற்கை சுபகரங்களும் ஆகி லக்னத்துக்கு சுபகரகம், இயற்கையா சுபகரகம், லக்னத்துக்கு சுபகரகம். லக்னத்துக்கு சுபகரகமா என்னன்னா, எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் லக்னத்துக்கு லக்னாதிபதி இருக்கிறாருங்களா, அந்த 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்களா, லக்னத்துக்கு லக்னாதிபதிங்கிற 1ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இவர்கள் 1, 5, 9 கூடிய கிரகங்கள் எந்த ஜாதகமாக இருந்தாலும், யாருடைய ஜாதகமா இருந்தாலும், ஆண் ஜாதகமா இருந்தாலும், பெண் ஜாதகமா இருந்தாலும், எந்த லக்னங்களாக இருந்தாலும் அந்த லக்னங்களுக்கு யார் 1ஆம் அதிபதியோ லக்னாதிபதியோ அந்த லக்னாதிபதி கிரகமும், 5ஆம் அதிபதி கிரகமும், 9ஆம் அதிபதி கிரகமும் லக்ன சுபர்கள். சரிங்களா? அப்படி இயற்கை சுபகிரகங்களும் ஆகி லக்ன சுபகிரகங்களும் ஆகி லக்னத்தில் இருந்தா அது முதல் தரமான அற்புதமான ஜாதகம் அப்படிங்கிறது ஜோதிட விதி. சரிங்களா? அதே மாதிரி இயற்கை அசுபகிரகங்களாகி செவ்வாயோ, சூரியனோ, சனியோ, இவங்க இயற்கை அசுபகிரகங்கள் இல்லைங்களா? இவங்க இயற்கை அசுபகிரகங்களாகி லக்னத்துக்கு சுபகிரகங்கள், லக்னாதிபதியாகவோ, 5ஆம் அதிபதியாகவோ, 1ஆம் அதிபதியாகவோ, சரிங்களா, 1, 5, 9 குடையவர்கள் லக்னத்துக்கு சுபர்கள். அப்படி இந்த இயற்கை அசுபகிரகங்களான செவ்வாயோ, சூரியனோ, சனி பகவானோ லக்னத்துக்கு சுபகரமாகி லக்னத்திலே அமர்கிற போது குணத்திலே குறையை ஏற்படுத்துவார்கள். ஆனால் யோகத்தை, சுபகரங்கள் என்ன நன்மைகளை செய்யுமோ அதே நன்மையை அந்த நன்மையில இருந்து குன்றி மணி அளவு கூட குறையில்லாத அளவிற்கு அசுபகிரகங்களும் இயற்கை அசுபகிரகங்களாகி லக்னத்துக்கு சுபகரங்களான அந்த அந்த சுபகிரகங்கள், லக்ன சுபகிரகங்கள் நல்ல பலன்களை சுபகிரகங்களுக்கு இணையாக தரும் அப்படிங்கிறது ஒரு விதி. சரிங்களா? அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கிற மேச லக்னம், அந்த லக்னத்துக்கு சூரியன் என்ன ஆகிறாருங்க? சுபகிரகம், லக்ன சுபர், 5ஆம் அதிபதி, திரிகோணாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதியான யோகாதிபதியான 5ஆம் அதிபதி சூரியன். அப்ப அவர் லக்னத்துக்கு சுபர், ஆனா இயற்கை அசுபர், பாதி சுபர் பாதி அசுபருங்கிற வரிசையில அவர் இயற்கை அசுபகிரகம் ஆயிடுறார். அப்ப இயற்கை அசுபகிரகமாய் சூரிய பகவான் லக்னத்தில் உட்காரும் போது குணத்தில் குறை ஏற்படுத்துவார் இல்லைங்களா? இது ஜோதிட விதி. அப்ப எந்த மாதிரி குணத்துல குறையை ஏற்படுத்துவார்? அதிகாரம் பண்ணுவார். பாதி அசுபர் பாதி தான், பாதி சுபர் பாதி தான் அசுபர். சரிங்களா? அதிகாரம் பண்ணுவார். எல்லாத்துக்கிட்டையும் எல்லா வகையிலும் அதிகாரமாகவே நடப்பார், அதிகாரமாக பேசுவார். யாருக்கும் அடங்கி போக மாட்டார், யாருக்கும் அவர் அடங்கி போக மாட்டார். அவருக்கு தான் அடங்கி போகணும் மற்றவங்களாம், அவர் யாருக்கு அடங்கி போக மாட்டார், யாருக்கு அவர் கீழ்பிடிச்சு போக மாட்டார். இவருக்குத்தான் எல்லாரும் கீழ்ப்படியணும். யார் சொல்றது இவரு கேட்க மாட்டாரு. இந்த ஜாதகர் சொல்றதுதான் லக்னத்துல சூரியன் இருக்கிற, அது உச்சம் மேசத்துல சூரியன் இல்லைங்களா, உச்சமாய் நிக்கிறப்போ அப்ப இவர் சொல்றது மற்றவங்க கேட்டுக்கணும், மற்றவங்க சொல்றது இவர் கேட்க மாட்டார். அப்படி ஒரு அதிகார தோரணை, அதிகார செயல், இந்த மாதிரி குணத்துல, இதுதான் குணத்துல குறைய கொடுக்கிறது. இது பாதி சுபருங்கிறதுனால இந்த அளவோட ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கையோட, ஒரு அதிகாரத்தோட பேசக்கூடிய ஒரு தன்மையோட, யாருக்கு அடங்கி போகாத தன்மை அப்படிங்கிறது சூரியனாலே. அப்படி ஒரு ராஜா இல்லைங்களா சூரியனாலே, அதிகாரத்தினுடைய அதிகாரத்தினுடைய அடிப்படையை காரணகர்த்தாவே அவர் இல்லைங்களா? அப்ப லக்னத்தில் இருக்கும் போது இதுதான் குணத்துல குறை ஏற்படுத்துறது. அது கிரகத்துக்கு ஏற்ப, செவ்வாய்க்கு ஏற்ப ஒரு மாதிரி, சனி பகவானுக்கு ஏற்ப ஒரு மாதிரி. சரிங்களா? நாம் இன்னைக்கு சூரியனை பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறார். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுங்களா?
லக்னத்துல சூரியன் இருக்கும்போது மிகப்பெரிய கனவுலயே அவர் மிதப்பாருங்க. எப்பவுமே தன்னை பற்றி ரொம்ப அதிகமா, ரொம்ப உச்சபட்சமா கனவு காணக்கூடிய ஒரு தன்மை இந்த சூரியன் கொடுக்கும். லக்னத்தில் இருக்கிற சூரியன் மட்டும். கனவு காண்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒருத்தர் ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தோட இந்த மண்ணுல நம்ம வாழணும், சாதிக்கிறது, கற்பனை செய்வதோ, கனவு காணுவதோ, காண வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் இருத்திக் கொள்வது மிக மிக நல்லதுதான். ஆனா லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அப்படி கற்பனை செய்ய வச்சு அதுல ஏமாற்றத்தை கொடுத்துருவார். அதான் லக்னத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த வேலையை செய்வார். சரிங்களா? ஒரு ஒரு தாசில்தார் ஆகணும் அப்படின்னு கனவு காண வைப்பாரு. ஆனா தாசில்தார் ஆபீஸ்ல அரசு அலுவலரா இருக்க வைப்பார். அரசு வாய்ப்பு கிடைக்கும். அரசு அமைப்புல அந்த அரசாங்க துறையில வாய்ப்பை கொடுப்பார். ஆனா அதிகமா தாசில்தார் அளவுக்கு அவர் கனவு காண வச்சு அந்த தாசில்தார் அலுவலகத்துல ஒரு அரசு அலுவலரா ஊழியரா இருக்க வைப்பார். அல்லது கலெக்டரா கனவு காண வச்சு ஒரு தாசில்தார் ஆக்குவார். சரிங்களா? நாம கலெக்டர் ஆயிடுவோம், கலெக்டர் ஆகணும், கலெக்டருங்கிற மாதிரியே கற்பனையை பயங்கரமா கொடுப்பார். லக்னத்தில் இருக்கிற சூரியன், அது உச்ச சூரியன், பயங்கரமா கற்பனை கொடுப்பார். ஆனா கலெக்டரா இருக்க மாட்டாரு, தாசில்தார் ஆக்குவார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அவரை மிகப்பெரிய அதிகமா கனவு காண வச்சு அதுல குறைவான அமைப்பு கொடுப்பார். கலெக்டர் கனவு கண்டா தாசில்தார் கிடைக்கும். அதே மாதிரி அரசியல்வாதியும் அப்படித்தான். எம்எல்ஏக்கு கனவு காண வச்சு ஒரு கவுன்சிலர் ஆக்குவார். எம்எல்ஏக்கு கனவு காண வைப்பார், ஆனா கவுன்சிலர் ஆக்குவார். இது மாதிரி ஜாதகரை மிக உச்சபட்சமாக கனவு காண வைத்து அந்த கனவு நிறைவேறாமல் அதில் குறைவான நிறைவேற்றத்தை தந்து ஒரு ஏமாற்றத்தை லக்னத்தில் இருக்கிற சூரியன் தருவார். சரிங்களா? இதோட மட்டுமில்ல அவருடைய ஏமாற்றம் எல்லாத்திலையுமே வெளிப்படையா நடந்து ஏமாந்து போயிடுவார். எல்லாத்திலையும் வெளிப்படை, திறந்த மனநிலை அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? திறந்த மனநிலை உள்ளவர். எதிலையும் இந்த ஓப்பன் டைப் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதுவும் மனசுக்குள்ள ஒண்ணும் இருக்காதீங்க, ஒன்னும் இருக்காது. இந்த வெங்காயத்தை உருக்கி உள்ள ஒண்ணும் இல்லாம போயிடுவாருங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவார். எதை உள்ள வச்சுக்க மாட்டார். அதாவது எப்படின்னு சொன்னா, சரியான வார்த்தை ஏமாளி. ஏமாளிக்கு நம்ம ஊர் உலகத்துல என்ன பேருங்க? சரியான மீனிங் என்ன? நேர்மையாளர். நேர்மையா இருப்பார். லக்னத்தில் சூரியன் இருக்கிறவர் எதையும் சூரியன் எப்படி தன்னுடைய வெளிச்சத்தை, ஒளியை, கதிர்களை மறைத்து வைத்துக் கொள்வது இல்லையோ, இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒளியை பூராவும் தன்னுடைய கதிர்களின் வழியாக ஒளியை தந்து விடுகிறாரோ, அந்த மாதிரி லக்னத்தில் இருக்கிற சூரியன் அந்த ஜாதகரை எதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற கூட மாட்டார். எல்லாத்தையும் வெளிப்படையா செஞ்சு யதார்த்தமானவராக சொல்றோம் இல்லைங்களா? யதார்த்தம், அந்த வெளிப்படைத்தன்மை, அந்த மாதிரி நேர்மை. அப்ப ஏமாளியாய் நேர்மையாளர்கள் சீக்கிரம் ஏமாத்திடுவாங்க இல்லைங்களா? ஒருத்தர் நேர்மையா இருந்தா அவங்களை யாரு வேணாலும் சீக்கிரமா ஏமாத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு உலகத்தினுடைய போக்கு இல்லைங்களா? இந்த உலகத்தினுடைய போக்குல நேர்மையா இருந்தா எப்படிங்க? சீக்கிரமா ஏமாந்துடுவார். எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடிய ஒரு ஏமாடி நேர்மையாளர் லக்னத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர். சரிங்களா? இன்னொன்னு ரகசியம்ங்கிறது எதுவுமே ஒரு மனசுகிட்ட தங்கவே தங்காது. இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஊருக்குள்ளேயும் பார்த்திருப்பீங்க. இந்த டண்டோரா போடுவாங்க இல்லைங்களா? டண்டோரா ஊருக்குள்ள ஒரு செய்தி அறிவிக்கிறதுக்கு. அந்த பழங்காலத்துல அரசர்களுடைய அரண்மனைக்கு முன்னாடி அந்த முரசு இருக்கும். முரசு குட்டி நாட்டுக்கு தகவல்களை அறிவிக்கிற அந்த அமைப்பு. அந்த மாதிரி ஊருக்குள்ளே இன்னைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு அரசாங்க நிகழ்ச்சி, ஒரு பஞ்சாயத்து போர்டு ஏதாவது ஒரு செய்தினா தண்டோரா போட்டு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த லக்னத்துல சூரியன் இருக்கிறவங்க தண்டோரா மாதிரின்னு வச்சுக்காங்க. ரகசியத்தை சொன்னா ரகசியம் அவர் மனசுல தங்காது. எல்லா வகையிலையும் ஓப்பனா எதையும் தான். இன்னும் சொல்ல போனா சரியான ஓட்டவாயப்பா. ஓட்டவாய் இப்படிப்பட்ட ஓட்டவாயா இருக்கக்கூடாது. எதை சொன்னால் அப்படியே உளறது, எதை சொன்னால் அப்படியே உளறது. ஓட்டவாய் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா ஒரு சிலரை? அந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் உளறிடுவார். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. திறந்த மனநிலை உள்ளவராக நல்லவராக இருப்பார். அதிகாரம் மட்டும் அப்படி அதிகாரம் பண்ற மாதிரி தோரணை இருக்கு, ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. நல்லவராக இருப்பார். சரிங்களா? அப்புறம் இது இன்னொன்னு பாருங்க, ஒரு விஷயம் கேட்டா ஆச்சரியமா இருக்கும். நிர்வாகத்திறன் குறைவா இருக்கு. சூரியனாலே நிர்வாகத்திறனுடைய அடிப்படை காரணகர்த்தா யாருன்னா சூரிய பகவான் தான். ஆனா சூரியன் லக்னத்தில் இருக்கும்போது நிர்வாகத்திறன் கொஞ்சம் குறைவா இருக்கு. எப்படி அதிகமா
கனவு காண வச்சு அதுல குறைவான அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்களோ அந்த மாதிரி நிர்வாகத்திறனும் குறைவு ஏற்படும். அது என்ன காரணம்னா, இதுக்கு பேர் தான் காரகோபாவ நாஸ்தி. சரிங்களா? அந்த காரகர் காரகத்தில் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு காரகர் சூரிய பகவான். எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க. லக்னத்துக்கு அதிபதியா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு லக்னாதிபதி வருவாங்க. ஆனா காரகர் அப்படின்னா அவர் தானே ஆன்ம காரகர் சூரிய பகவான் இல்லைங்களா? எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தரக்கூடிய தலைமை நாயகன் அவர் தான் இல்லைங்களா? அந்த சூரிய பகவான் தான் லக்னத்துக்கு காரகர். அப்படி காரகரான சூரிய பகவான் லக்னத்திலே அமர்கிற போது அந்த காரகத்தினுடைய தன்மைகள், காரகத்தினுடைய பலன்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு போயிடும். அப்ப நிர்வாகத்திறன் ஜாதகருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா இது யாருக்குமே ஒரு அதிசயமா இருக்கு. என்னப்பா அது, சூரியன் தான் நிர்வாகத்துக்கே காரணம், அவர் லக்னத்துல இருந்தா நிர்வாகத்திறன் குறையுது, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா காரகர் காரகத்திலே இருந்தால் காரகத்துடைய தன்மைகள் கொஞ்சம் மட்டுப்படும். சரிங்களா? இப்படி நிர்வாகத்தின் குறைவு, இந்த மாதிரி ஒரு அதிகமா கனவு காண வச்சு அந்த அவருடைய ஆசைகள் கொஞ்சம் குறைவான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இதுவெல்லாம் இது இந்த பலன்கள் பூரா எடுத்துட்டீங்கன்னா சூரியன் லக்னத்தில் இருக்கிற பலன். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், அவர் லக்னத்து யோகாதிபதி இல்லைங்களா? 5ஆம் அதிபதி, யோகாதிபதி, பாக்யாதிபதி, அதிர்ஷ்டஸ்தானாதிபதி, லட்சுமி ஸ்தானாதிபதி, அதுவும் காலபுருஷ தத்துவம் சொல்றாங்க இல்லைங்களா? அந்த அடிப்படையில் அவரே வந்துடுறார். மேச லக்னத்துக்கு அவரே எல்லா அமைப்பையும் கொண்டவராயிடுறார். பூர்வீக ஸ்தானாதிபதி, பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, இந்த அமைப்பு எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அந்த 5க்குள்ளதான் எல்லா கலைகள் கிளைகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆன்மீகம் இருக்குது, அரசியல் இருக்குது. அப்போ அவரே லக்னத்தில் இருக்கும்போது அரசியல் ஆகட்டும், அரசாங்கம் தொடர்பாகட்டும், அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும், இயற்கையா வந்துடும். ஆனா என்ன, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் யோகாதிபதி என்கிற அடிப்படையில் லக்னத்தில் அமர்கிற போது அது லக்னத்திற்கு சிறப்பு. ஏன்னா யோகாதிபதி லக்னத்திலே அமர்கிற போது லக்னம் மிகச் சிறப்படைந்து விடுகிறது. அதோடு இல்லாம புத்திரஸ்தானாதிபதி லக்னத்திலே அமர்கிற போது புத்திர பாக்கியம் சிறப்பு. பிறக்கிற குழந்தைகள் யோகமான குழந்தைகளாக பிறப்பார்கள். 5ஆம் அதிபதியே லக்னத்திலே அமர்கிற போது அந்த ஜாதகருக்கு பிறக்கிற குழந்தைகள் யோகமான குழந்தைகளாக இருப்பார்கள். அந்த குழந்தைகளால் ஜாதகருக்கும் யோகம். அது ஆண் ஜாதகரா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகரமா இருந்தாலும் சரி, யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகத்துல சூரியன் லக்னத்தில் இருக்கிறார மேசத்துல 5ஆம் அதிபதியை லக்னத்தில் இருக்கிற போது பிறக்கிற குழந்தைகள் யோகமான குழந்தைகளா இருக்கும். அந்த ஜாதகருக்கும் யோகம், குழந்தைகளும் யோகமான குழந்தைகளாகவே அந்த ஜாதகருக்கு ஆண்டவன் அமைத்து தருவான் என்று சொல்லி, இன்றைக்கு மேசத்தில் சூரிய பகவான் இருந்தால் என்ன செயல், என்ன பலன் என்பதை பார்த்தோம். அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களுடன் உங்களை சந்தித்து பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.